கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துவின் தீபம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் ஏசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன். வெண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். வெண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளம் எங்கிலும், காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இன்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. துல்லியமாக இந்த தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை கவனித்து வருகிறோம். துல்லியமாக அப்படிங்கிற அந்த காரியம் என்னன்னா, வேதத்தை பகுத்து பார்த்தல் என்கிறதுக்கான ஒரு மூல மொழியின் அடிப்படையிலான நேரடி அர்த்தமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காரியத்தை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை மிக நுட்பமாக அறிந்து கொள்ளுதல், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏற்கனவே நாம் எடுத்துக்காட்டாய் சொன்னது போல மோசேயை பார்த்து, அந்த கற்பாறையை பார்த்து பேசு என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட பொழுது அதற்கு முன்பாக செய்திருந்த ஒரு நடைமுறையை அவர் பின்பற்றினார். அதாவது அவர் அடித்தார். அப்போ என்ன அங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் ஒரு கருத்தை கூறும் பொழுது முழுமையாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற ஒரு சிறிய காரியத்தை கூட நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். அவர் பேசியிருந்தாலே தண்ணி வந்திருக்கும். அவர் அடித்ததன் காரணமாக அந்த தண்ணீர் வந்தால் கூட அதன் பின்னாக அந்த ஒரு காரியத்தினாலே மோசே கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் கவனிக்க முடிகிறது. இதேபோல் வேதத்தில் நிறைய உதாரணங்களையும் சில ஆதாரங்களையும் நாம் காட்டலாம். எனவே எந்த ஒரு காரியத்தையுமே நாம் வேதத்தின் வாயிலாக சிந்திக்கும் பொழுது ஏதோ பார்த்தோம், வாசித்தோம், ஏதோ நம்ம பொழுது போக்கணும், ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னு போகாமல் அதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதற்குள்ளாக இருக்கும் சில துல்லியமான கருத்துக்களை நாம் கவனிக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஒரு பேர் ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, ஒரு மக்களுக்கு அதை சொல்லும் பொழுது மக்களுக்கு ஏற்படுகிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இல்லை என்றால் பல்வேறுபட்ட சந்தேகங்களுக்கு அது நிச்சயமாக விளக்கம் அளிப்பதாக இருக்கும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும்
ஒரு சந்தேகத்தை கேட்டால் பொறுமையுடன் அவனுக்கு விளக்கும்படியாக நமக்கு வேதம் கட்டளிட்டிருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் புதிய ஏற்பாட்டில். இதில் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த மைய கருத்தை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முற்படுவோமானால் பழைய ஏற்பாட்டை நம்ம தெளிவாக சில காரியங்களை புரிந்து வைத்திருந்தால் தான் இந்த புதிய ஏற்பாடே நமக்கு புரியும். புதிய ஏற்பாடுடன் சேர்த்து பழைய ஏற்பாடை எதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அது ஒன்று மாத்திரம் போதுமே, புதிய ஏற்பாடை மாத்திரம் பார்த்துட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த புதிய ஏற்பாடோடு அவர் நிறுத்தியிருப்பார். சின்ன புஸ்தகம் ரொம்ப சீக்கிரமாக படித்து கூட முடிச்சிடலாம், படிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு அதில் படித்தோம்னா அதில் ஏற்படுகிற சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டில் தான் விளக்கமும் இருக்கிறது. நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே அடங்கியிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். பல்வேறுபட்ட சந்தேகங்களுக்குரிய தீர்வுகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எந்த ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்திற்கும் மூல ஆதாரமாக விதையிடப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அதை நம்ம புரிஞ்சு தான் ஒரு புதிய ஏற்பாட்டை துல்லியமாக கற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிற்கு சென்று அந்த அடிப்படையிலே வருகிறோம். நாம் ஏற்கனவே ஏவாள் அவளுடைய நினைவு காயினை பற்றி எப்படி இருந்தது என்பதை நாம் போன வாரம் கவனித்தோம். அது காயினை குறித்த ஏவாளுடைய சிந்தனை எந்த விதமாக இருந்தது, எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன இல்லை தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக அவள் காயினை கருதினாள். ஆனால் அது மாறினது. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை ஏவாள் தனக்குரிய திட்டம் என்று நினைத்தார். ஆனால் அது ஏவாளுக்குரிய திட்டமே அல்ல, அது பிற்காலத்தில் வரப்போகிற மரியாள் என்ற ஒரு ஸ்திரீக்கு தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்திருந்த ஆரம்ப திட்டம். அது எங்கே அப்போ மரியாளை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று நாம் கவனிக்கும் பொழுது உண்மையிலே பின்னாட்களிலே மரியாள் மூலமாகத்தான் இந்த வித்து வரப்போகிறது என்பதை முன்னதாகவே ஆதியாகமம் 3:15 அழகாக தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாகவே நேரடியாகவே சாத்தானிடத்திலே சொல்லிவிட்டார் என்று நாம் ஏற்கனவே கவனித்தோம். நேரடியாக, அதாவது சொல்லி செய்கிறது அவருடைய வேலை, சொல்லி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ஒன்றும் மறைச்சிக்கிட்டு ஒழிச்சிக்கிட்டுலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேரடியாக சொல்லிடுவார், இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இல்லைன்னா இப்படி நடக்கும் எல்லாம் சொல்லுவார்ல. அந்த மாதிரி தான் சாத்தானிடம் சொல்லிட்டார். 3:15 ஸ்திரீயின் வித்து, அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்கிற அந்த 2 காரியங்களையும் சொல்லிவிட்டார். அதற்குள்ளாக இருக்கும் பேர் ஆசீர்வாதமும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மகாபெரிய ஆசீர்வாதத்தின் சந்ததி தேவனுக்கு பிள்ளையாக புத்திர சுவிகார அதிகாரத்துடன் வருகிறது என்பதை நமக்கு எல்லா காரியங்களும் உள்ளடக்கிய ஒரு விஷயமாகத்தான் ஆதியாகமம் 3:15 இருக்கிறது என்பதை நாம் போன வாரமே கூட அதை நாம் கவனித்தோம். இப்போ இந்த மரியாளை ஆண்டவர் அந்த பயன்படுத்தின விதம், மரியாளை அவர் தேர்வு செய்த விதம், இவைகள் எல்லாம் உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காலகட்டத்தில் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு அடையாளத்தை பற்றி அங்கே தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்குகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அறிமுகமான வசனம்தான். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த தீர்க்க தரிசன வாக்கியம் ஏசாயாவால் உரைக்கப்படுகிறது. ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களில் மிக உன்னதமான தீர்க்க தரிசன வடிவத்தை கொடுத்தவர். கிட்டத்தட்ட ஏசாயாவில் 66 புஸ்தகங்கள். இந்த 66 புஸ்தகங்களையும் நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டு அதனுடைய சங்கதிகள், 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாடு அதனுடைய சங்கதிகள். இதைத்தான் நாங்கள் விளக்கியிருக்கும். இந்த 39, 27, 66 இந்த 66 புத்தகங்கள் தான் வேதத்திலே அங்கே பதித்து வைக்கப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு மகாபெரிய ஒரு தீர்க்க தரிசனம் அவர் என்ன ஒரு காலத்தில் உரைத்தார் என்பதை கவனிக்கும் பொழுது தெளிவான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இந்த இடத்துல அந்த கன்னிகை என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கன்னிகை என்கிற இந்த பதத்திற்குள்ளாக ஆண்டவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா,
இது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மனித விஞ்ஞானத்திற்கு, மனித யோசனைக்கு, மனித சிந்தனைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த கன்னிகை என்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னிகை என்கிறது அந்த அந்த வார்த்தை, அதாவது என்ன அப்படின்னா, கன்னிகை கர்ப்பவதி ஆகுதல் என்பது சமுதாயத்திற்கு நேர் எதிரடையான ஒரு விஷயம். அதாவது எப்படி அப்படின்னா, என்ன அவர் நோட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமான ஒரு அடையாளமான ஒரு சிந்தனையாக இல்லாமல் இதற்குள்ளாக இருக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒருவேளை இந்த கன்னிகை கர்ப்பவதி என்கிற அந்த நிலையை எப்படி உணர்ந்திருப்பாங்க? ஒருவேளை கல்யாணம் முடியாமல் ஒருத்தி கர்ப்பமாயிருவா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த சிந்தனையை அவர் செய்து கொண்டே வருவார். வெளிப்படுத்தும் பொழுது அதில் சில மேலுரைகள் போடப்பட்டிருக்கும். அந்த மேலுரைகள் நமக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். அந்த உரை நமக்கு எடுத்து பார்த்துட்டோம்னா அவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியும். அப்போ ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன அவர் அந்த என்ன மாதிரியான வழிமுறைகளை உபயோகப்படுத்த விரும்புகிறாருன்னா, அப்படியே வெட்ட வெளிச்சமாக உரிச்சு வெட்டி உடைச்சி இப்படி காட்டுறது இல்லை விஷயம். ஏன்னா அப்படி காட்டியாச்சுன்னா ஒருவேளை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்கிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் அவர் பிறக்கும்போது தெரிஞ்சிட்டுனா, அவர் எந்த ஒரு ஜனங்களுக்காக செய்யக்கூடிய, தன்னுடைய ஜனங்களுக்காக செய்யக்கூடிய, இந்த மக்களுக்காக செய்யக்கூடிய, எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய தேவ திட்டமே நின்றுவோம். அப்போ முக்கியம் என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, தேவ திட்டம் நிறைவேறுதல். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏன் அவன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான்? அவன் இந்த மாதிரியான உலகத்தில் இந்த பாவ வாழ்க்கை வாழுவதற்கு அவன் பிறந்தான். இந்த உலகத்தில் குடித்து கும்மாளம் போடுவதற்காக மனிதன் பிறந்தான். இந்த உலகத்தில் ஏதாவது அனுபவிக்கணும்னா மனிதன் பிறந்தான். அதுக்கு அவன் பிறக்கலை. மனிதனுக்குள்ளாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்து தான் மனிதனை உருவாக்கினார். தேவ பக்தியுள்ள சந்ததி, தேவனுடைய மகிமை, இதை அவன் வெளிப்படுத்தணும். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி நம்ம சொல்லிடலாமா? இப்போ அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் அப்படின்னு சொல்கிறோம்ல, கண்ணாடி முன்னால் நின்று, இதுக்கு விளக்கம் இருக்கிறது வேதத்தில், இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்கிறேன். கண்ணாடி முன்னால் நின்று நான் என்னை பார்க்கும் பொழுது, இல்லை நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ரூபம் அதில் தெரியக்கூடாது. அப்படின்னா அந்த பழைய கதையை நினச்சிடக்கூடாது. சில இந்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் சில இந்த ஏமாற்று வேலைகள் நடந்துச்சு. இந்திரா காந்தி காயினை கொண்டாங்க, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா தரேன், இல்லைன்னா அந்த மாதிரி பழைய நாணயங்களை கொண்டு வாங்க, அதுக்கு பல விதமான பணங்கள் தரேன். அப்புறம் ஒரு பூனையை சொன்னாங்க, ஒரு பூனையை பிடிச்சிட்டு வரணும், அந்த பூனையை அப்படியே நீங்கள் மேலே முடியெல்லாம் அப்படி நீக்கிட்டு பார்த்தா வெளியும் கருப்பாக தெரியணும், உள்ளேயும் கருப்பாக தெரியணும். பூனையே கருப்பாக இருக்கணுமா, அந்த பூனை அப்படியே தோலை, அந்த முடியை அப்படி உறுத்துட்டு பார்த்தா உள்ளே அப்படியே அந்த தோலை அந்த கருப்பாக இருக்கணுமா அப்படின்னாங்க. சரி அப்படின்னா எல்லாரும் சரி அப்படி ஒரு பூனையை தேடி, கருப்பு பூனையை தேடி அலைஞ்சாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், அந்த பூனையை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி முன்னால் நின்னா நம்ம தெரியக்கூடாது, அந்த பூனை மாத்திரம்தான் தெரியணும்னா. இது எங்கே போய் பார்க்க இந்த பூனையை? இது நடந்துச்சு. இது நடந்து நிறைய பேர் முயற்சிலாம் பண்ணாங்க. அது மாதிரி டீ பாய்லர் எடுத்து தலைகளை கவுத்து வச்சு சுற்றி வர நெல்லை வச்சு இந்த நெல்லை அந்த டீ பாய்லர் இழுக்குதா அப்படின்லாம் பார்த்தாங்கல்ல. இதெல்லாம் நடந்ததில்ல. இதுக்கு கோடிக்கணக்கான ரூபான்னு பேசுனாங்கல்ல. இந்த மாதிரியா உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தா பூனை தெரியணும், நம்ம தெரியக்கூடாதுன்ற மாதிரி தான் இது ஒரு வகையான அந்த சாயல ரூபங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கும்போது நம்ம தெரியக்கூடாது. உண்மையிலே யார் தெரியணும்னா கண்ணாடியில் தேவன் தெரியணும். இதுதான் அந்த பார்வை, இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் லுக்கு அப்படிங்கிறது. நம்ம போய் பார்க்கோம், நம்மளை பார்க்கோம், நம்ம அப்படியே தான் இருப்போம் இல்லையா? நம்ம முகம் அப்படியே தான் இருக்கும், நம்ம முடி அப்படியே தான் இருக்கும், நம்ம கை காலெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பார்த்துட்டு நம்ம சீவிட்டு முகத்தை மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னும் பார்த்துட்டு வந்துருந்தோம். சரி, அது நம்ம மேக்கப், அதனால் ஒன்றும் இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஆனால் என்ன ஆவிக்குரிய ரீதியில் என்ன தேவன் சொல்ல விரும்புகிறார்? தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபம்னு சொல்கிற இடத்துல உன் சாயலையும் ஒரு ரூபத்தையும் கண்ணாடி முன்னால் நின்று பாரு. பார்த்தீங்கன்னா அங்கே யார் தெரியணும்? நான் தெரியணுங்கிறார் தேவன். அதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அப்போ என்ன
அவர் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல விரும்புவார் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுக்குள்ளும் ஒரு மறைபொருள் நமக்கு வந்து உள்ள மறைக்கப்பட்டிருக்கும், அதை தெரிந்து கொள்வது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம கண்ணாடி முன்னால் நிற்கும்போது நாம் நம்மையே பார்க்கும் பொழுது அது தேவன் நம்மில் தெரிந்தால் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதை இழந்துதான் மனுஷன் தன் ரூபத்தை போய் பார்த்துட்டான். பாவத்தினாலே வந்த விஷயம் தானே அது. சரி, அதே மாதிரி பாருங்க, தேவன் மறைபொருட்களை அவர் சொல்லி வெளிப்படுத்துகிற விஷயம் வித்தியாசமா இருக்கும். இங்கே ஒரு கன்னிகை கர்ப்பவதிங்கிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி. இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துருக்கலாம்ல, ஒரு அடையாளம். ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதி ஆகிறது அப்படிங்கிறது அதை வந்து பல்வேறுபட்ட, அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பாக கர்ப்பவதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு வைங்களேன். இதை எப்படி அவங்க டீல் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி அதை உணர்ந்திருப்பாங்க, அதை வந்து அது எந்த ஒரு அதிகாரத்தில் அப்படி பிறக்கும் நினச்சிருப்பாங்க. ஒருவேளை எதை இந்த வைத்துக்கொண்டு சிலவங்க வந்து தவறாக சில பிரச்சாரங்களை சொல்கிறாங்கல்ல இந்த மற்ற ஆளுங்க. நான் சொல்கிறது வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள். இது விஞ்ஞானத்திற்கு நேரு எதிர்மறையாக இருக்குது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒருவேளை ஒரு கன்னிகை வந்து திருமணம் ஆகாமலே கர்ப்பவதி ஆயிடுவா போல, எப்படி ஆயிடுவாங்க, அப்போ தவறான ஒரு சம்பந்தத்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த அடையாளத்தை அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் மரியாளை பற்றிய ஒரு அடையாளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். மரியாளுக்கு கிடைத்த அங்கீகாரமும் முக்கியமான ஒரு அங்கீகாரம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பெண்மணிகிட்ட போய் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட முடியுமா? அப்போ அந்த அம்மாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தோம்னா, இந்த அடையாளம் எப்பொழுது முதலாக சொல்லப்படுகிறது, ஸ்திரீ வித்து என்று சொல்லப்படுகிற இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, சாத்தானின் தலை நசுக்கப்படும். இதை நம்ம மீண்டும் புரிஞ்சுக்கணும். சாத்தான் அவர் குதிங்காலை நசுக்குவார், அது ஒரு பக்கம், அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் சாத்தான் தலையை நசுக்குவாருங்கிற இடத்துல தான் ஸ்திரீயின் வித்து பேசப்படுது இல்லை. அதுக்கு முன்னாடி ஸ்திரீயின் வித்து சாத்தான் தலையை நசுக்குது. இந்த ரெண்டு காரியமும் உடன்பட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல அந்த ஸ்திரீ யாருங்கும் போது அந்த ஸ்திரீயை ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஸ்திரீயாக வேதம் ஒரு இடத்துல வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும். ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அநேக விஷயங்கள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த ஒரு தன்மையை பற்றி சொன்னாலும் கூட அதில் சில காரியங்கள் மறைமுகமாக புதைக்கப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஒருவேளை மரியாதை ஒரு எல்லாரும் நினைக்க மாதிரி ஒரு சாதாரண தாயாகலாம் நம்ம நினைச்சிட முடியாது. அதற்காக அது பின்னால் சொல்கிறோம். அதற்காக அவர்களை வேறு வழிபாட்டுக்குரிய தெய்வம் அந்த நிலையில் வேதம் வைக்கவில்லை, அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன நிச்சயமாக சொல்லியிருக்கிறது, ஒரு மேன்மையான ஒரு தாய், ஒரு உயர்வான தாய், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாய், கிருபை பெற்ற ஒரு தாய். அப்படிப்பட்ட ஒரு தாய், அந்த தாய் தான் மரியாள். அவளுக்கென்று ஒரு மகிமை தேவ சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதை நாம் கவனிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் தேவ மகிமை அடைந்த மனிதனாக மாறலாம். ஆனால் மரியாள் தன் காலத்திலேயே தேவ மகிமை பெற்ற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும். நம்ம வந்து இதை இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கறதா இருந்தால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், நீங்கள் இப்படி ஒரு கோணத்தில் இந்த வசனத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து, அதாவது இது வந்து இதனுடைய பார்வை பல்வேறு நோக்கங்களிலே வேத அறிஞர்கள் பார்க்கலாம். அதாவது எப்படியோ பல்வேறுபட்ட பார்வை இதன் அடிப்படையில் இருக்குது. 12ஆம் அதிகாரத்தின் மீது வந்து நிறைய ஒரு பார்வை இருக்குது. இன்று கூட சில மேலான போதகர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இனிமேல் நடைபெறக்கூடிய காரியத்தை கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, இது வந்து வருங்காலத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட அந்த வருங்காலத்திற்குள்ளே நடந்திருந்த ஒரு இறந்த காலமும் இருக்கும். இதுதான் அந்த வெளிப்படுத்தலுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நடப்பவைகளை சொல்லி இருக்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நடந்ததும் உதைந்திருக்கும். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நிறைய காரியங்களை நாம் கவனிக்க முடியும். இப்போ இல்லைன்னா நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட அதுக்குள்ளே இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது திவ்ய வாசனாகிய அந்த யோவானுக்கு
தேவன் நேரடியாக அருளின ஒரு அருள் வாக்கு என்று கூட சொல்லலாம். மிகப்பெரிய அருள் வாக்குங்க இது. இதை கண்டு பயந்து ஓடி, இதை கண்டு என்னமோ வெளிப்படுத்தல, அப்படி பயங்கரம் இப்படி பயங்கரம், அதெல்லாம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுதான் அதனுடைய ரிசல்ட் பாருங்க. அதாவது தேவனுடைய மக்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த வாக்கு தத்தங்களை அந்த மக்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள், மற்றவர்கள் அதை இழந்து போவார்கள். அப்போ வெளிப்படுத்துதல் விஷயம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறதுனா ஒரு பலனை கொடுக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. வெளிப்படுத்துதல் விசேஷம் இல்லை என்றால் உண்மையிலே நமக்கு என்ன அப்படிங்கிறதுல சில சந்தேகங்கள் கூட வந்திருக்குங்க. அதை முற்றிலுமாக நாம் வாசித்து பார்த்தால், அதனை புரிந்து கொண்டால், அதே மாதிரி ஒரு தைரியமான புஸ்தகம் எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த புஸ்தகத்தில் அவ்வளோ தைரிய வார்த்தைகள் உண்டு. நாம் அதை தியானிப்பதிலே தான் அந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை வச்சு பயங்காட்டுறதுக்கு சில போதவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக, இல்லைன்னா அவங்க நம்மளை பெரியாள்னு காட்டிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பெரியாள் யாராவதா பாருங்க, பயமுறுத்துறவன் தான் பெரியாள். இப்போ சினிமா படங்கள் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்களே, பேய் படங்கள், பிசாசு படங்கள், திகில் படங்கள், கொலை கொள்ளை, அது மேலே ஆர்வம் போதில்லை. என்னன்னா பயங்காட்டியாச்சுனாலே அதில் அந்த பயத்தில் ஒரு சந்தோஷம், பயங்கலந்த ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி பயமுறுத்தல் அப்படிங்கிறது இப்போ நிறையாவுக்கு ஒரு இப்போ இருக்கிற ஒரு நடைமுறையாக போச்சு. ஆனால் ஒரு நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை 2 காரியங்களை நாம் முன்னால் சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகியின் அளவீடு இதில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பை இதில் பார்க்கலாம். சாத்தான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை எவ்வாறு தடுத்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இதில் பார்க்கலாம். அதை மீறி எப்படி தேவகுமாரன் அந்த சாத்தான் அந்த நேரத்தில் கொலை செய்ய எத்தனித்திருந்த சாத்தானிடமிருந்து எப்படி அந்த குழந்தை இயேசுவாக அவர் காப்பாற்றப்பட்டார் என்பதையும் இதுக்குள்ள நம்ம கவனிக்க முடியும். இப்படி இந்த கோணத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம், இப்படி புரிஞ்சு பாருங்களேன். இப்போ மரியாளுடைய மகிமை தெரியும் பாருங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. இங்க ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கா? ஏசாயா 7:14 முதல் ஆரம்பம் என்ன இருக்குது? அடையாளம் தானே இருக்குது. இங்க பாருங்க, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. நீங்கள் இதை அப்படியே இஸ்ரேல் தேசத்துக்கு மேலே வைக்கலாம். இது இறைவன் உருவாக்கின அந்த இஸ்ரேல் தேசத்து மீது இந்த கருத்தை வைக்கலாம். நீங்கள் மரியாள் மீது இந்த கருத்தை வச்சு பாருங்க. அதுக்கு கூட சொல்லணும் பாருங்க. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வலு சர்ப்பம் வந்துட்டு பாருங்க. இந்த வலு சர்ப்பம் எங்க இருந்துச்சு? ஆதியாகமம் 3:15 ஏவாளை ஏமாத்திட்டு ஏவாளை மோசம் செய்து சாபத்தை வாங்கிட்டு நிக்குது. என்ன சாபத்தை வாங்கிட்டு நிக்குது? உன் தலை நசுக்கப்படும் என்கிற ஒரு சாபம் வருது. ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் பிறப்பார், உன் தலையை நசுக்குவார். இங்கே அந்த ஸ்திரீ அந்த சர்ப்பம், இந்த ரெண்டு இங்க பேசப்படுது பாருங்க. அப்படியெல்லாம் பேசப்படுது. அந்த ஸ்திரீக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியனை அணிந்திருந்தாலும் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் லேடி, ஒரு அருமையான ஒரு தாய், ஒரு மகிமை நிறைந்த ஒரு தாய். ஒவ்வொரு பெண் இனத்திற்கும் ஒரு அடிப்படை சான்று அந்த அம்மா. பெண் என்றால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு உதாரணம் எங்கேயுமே கிடையாதுங்க. அவங்க தான் உதாரணம். மரியாளை தவிர இன்னொரு உதாரணம் பார்க்கவே முடியாது. அந்த தாயை பற்றி ஒரு மறைமுக வர்ணனை தான் இது. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பெரிய அடையாளம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவங்களுக்கு அதை ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை உள்ள போய் அப்படியெல்லாம் நோண்டி எடுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்லுவோமே. அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்த ஒரு ஸ்திரீ, சந்திரனை பாதத்தின் கீழ் வைத்திருந்த
ஒரு ஸ்திரீ. அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோமே, நட்சத்திரங்கள், அப்போ சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள், இந்த எல்லாமே அந்த ஸ்திரீக்கு ஒப்பிட்டு இங்கே பேசப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ இந்த ஒப்பிட்டு பேசப்படுதெல்லாம் என்ன? இவ்வளவு பெரிய இறைவனுடைய படைப்புகள், தேவனாகிய கர்த்தருடைய படைப்புகள், இவைகள் எல்லாமே அந்த ஸ்திரீக்குள்ளாக, அந்த ஸ்திரியை சுற்றி இருப்பதாக இங்கே பேசப்படுகிறது. பாருங்க, என்னது? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், பாதங்களில் சந்திரன் இருந்தது, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் இருந்தன. பாருங்க, இது எல்லாமே தேவ மகிமையை விளக்குவதாக இருக்கிறது என்று மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வயிற்று அந்த வித்தை சுமந்தாலோ, என்று ஆண்டவர் மரியாளின் கர்ப்பத்திற்குள்ளாக போனாலோ, அவருடைய சிருஷ்டியெல்லாம் அந்த அம்மாவை சுற்றி வருது. பாருங்க, அவர் சிருஷ்டித்தது தானே எல்லாமே. யார் சிருஷ்டித்தாரோ அவரே வித்தாவ இருக்கார். அங்கே அந்த எல்லா மகிமையும் அங்கே காணப்படுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாருங்க, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் இருக்கா. ஏன்னா இவர் பிறந்துட்டாருன்னா நடக்க போகிறது என்னன்னு சாத்தானுக்கு தெரியுது. பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ஏரோது என்னும் ஒரு சர்ப்பத்தின் வடிவத்தில் வரான் இயேசுவை அழிப்பு. ஏன்னா நீங்கள் இன்னும் கவனிச்சீங்கன்னா, இன்னும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி பேச போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம், யாக்கோபின் சந்ததியாக அவர் வர்றாரு. ஏரோது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம சொல்லலாம். இந்த இடத்த வச்சுக்கோங்க. ஏரோது இந்த இடத்துல யாரா இருக்கார் பாருங்க. ஏரோது அங்கே சர்ப்பமாக அங்கே அவர், அதாவது என்ன அப்படின்னா, பிசாசு யார் ரூபத்தில் வாரா? இப்போ அதை அழிக்கிறதுக்கு ஏரோது ரூபத்தில் தான் வாரான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அதன் வால் வானத்தின், இப்போ அதனுடைய அந்த வலு சர்ப்பத்தினுடைய பாருங்க, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த 1/3 இழுத்து அவைகளை பூமியில விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த பிறந்த பிள்ளைய கொல்லும்படியாக வலு சர்ப்பம் நின்றதான். இப்போ வலு சர்ப்பத்தினுடைய பவர் என்னது? வலு சர்ப்பத்தினுடைய ஒருவேளை அவனுடைய சக்தி எங்க இருக்குது? எதை சொல்லலாம்? வலு சர்ப்பம் இருக்குது. சர்ப்பத்தினுடைய பலன், சர்ப்பத்தை எதை கண்டு பயப்படுதோம்? அது வாழை கண்டா பயப்படுதோம்? எதை கண்டு பயப்படுதோம்? தலையை பார்த்து தானே பயப்படுதோம். தலை தானே. தலை படம் எடுத்ததுன்னு வைங்க, ஒரு நோக்கம். பாம்பு படம் எடுத்துச்சுன்னா என்ன செய்யும்? நம்மளை கொத்திரும். அப்போ நம்ம ஒரு பாம்பை அடிக்கும் போது எந்த இடத்துல அடிப்போம்? கிராமங்களில் அடிப்பாங்கல்ல, எந்த இடத்துல அடிப்பாங்க? வாலில் அடிச்சாங்கன்னா திருப்பி இவங்களை முகத்தில் அடிச்சிடும். தலையில தான் அடிப்பாங்க. ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு, அதாவது ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார் தானே சொல்றாரு. இப்ப இங்க என்ன அடையாளம் காட்டப்படுகிறது? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சாத்தானின் தலை நசுக்கப்படுது. தலையை நசுக்கியாச்சு, தலையை தூக்க முடியல. எதை தூக்கிட்டு இருக்கான் பாருங்க? அதன் வால். இப்போ வாலை தூக்கிட்டு நிற்கான். இதுதான் நமக்கு காட்டப்படுகிற ஒரு பின்புலமான ஒரு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சாத்தானின் தலை நசுக்கப்பட போகிறது என்பதை அங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறார். எப்படி ஊர்ஜிதப்படுத்துகிறாரு? மகிமையிலிருந்து அந்த தாய் அந்த கருவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவளை சுற்றி இருக்கிற அந்த மகிமை என்னன்னா, அவர் உள்ள இருக்கிறார்ல, அது வரைக்கும் அவன் நட்சத்திரமும் சூரியனும், ஏன்னா படைத்தவர் அவர் இருக்காரு, அந்த படைத்தவரை சுற்றி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த அர்த்தம். ஆனால் அதை எதிர்த்து யார் நிற்கா? வலு சர்ப்பம் நிற்கான். இப்போ வலு சர்ப்பம் எப்படி நிற்க முடியலன்னா, அடிச்செல்லாம் முடியல. ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டபடி அவன் தலை நசுக்கப்பட போகிறது. நசுக்கப்பட்ட தலையுடன் அந்த வாழை வச்சுக்கிட்டு இந்த வரத்து வரான். அதனால தான் சர்ப்பம் பெரிய ஏமாத்துக்கார. இந்த உலகத்தை சொல்லுவாங்களா, அவன் வல்லமை உள்ளவன். வல்லமை தலையால் உள்ள வல்லமை இல்லை. சாத்தானுக்கு இருக்கிற வல்லமை வாலில் காட்ட வல்லமை. வாழை பார்த்து நம்மளால் பயப்படுதான். அவனை பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் என்ன செய்வான்? ஓடிடுவான் தானே பைபிள் சொல்லுது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவ்வளோதான், அவன் ஓடிடுவான். இப்படி தான் நமக்கு வசனம் பேசுது. அப்போ என்னது? நம்ம எதிர்த்து நிற்க முடியாம நம்ம அடிமையாயிருந்தோம். அவன் வாழை கண்டே பயப்படுதான். அவன் வாளுக்கு என்ன அதிகாரம் இருக்கான் பாருங்க. நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக அந்த வலு சர்ப்பமாகிய அந்த பிசாசு அவன் நின்னானா இல்லையா? இது நமக்கு அந்த சரித்திரம்லாம் தெரியுமில்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி,
இப்போ சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். வந்துட்டா யார் இது? இது யாரை பற்றின வார்த்தை? நம்ம இஸ்ரேலை பற்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிற ராஜாவாக யார் வரா? இயேசு கிறிஸ்து வராரு. அதான் சொல்றாரு, ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1240 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஏரோது கொலை செய்ய தேடுறாரு. பிள்ளை பிறந்த உடனே நமக்கு தெரியும் இவங்க யோசேப்பும் மரியாளும் பிள்ளையை காப்பாற்றும்படி ஏரோதுக்கு இருக்கிறா, அவன் கொண்டுருவான், ஆனால் நீ எகிப்துக்கு போம்பாரு. எகிப்துல போய் கொஞ்ச நாட்கள் இருந்ததாக நமக்கு வேதம் சொல்லுது இல்லையா? புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல லூக்கால எகிப்துல போய் எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் எகிப்துல போய் இருந்தாங்க, வனாந்திரத்துக்கு போனாங்க. திருப்பி அங்கேருந்து ஏரோது இறந்த பிறகுதான் அவங்க ஊருக்கு திரும்பி வராங்கல்ல, நாசரேத்துக்கு. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பொழுது, அதாவது இங்கே பாருங்க, ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாலாம். அதான் அர்த்தம். என்ன பண்றா? இந்த வலுசற்பு அந்த வாழை தூக்கி நிற்கிறான், ஆனால் காப்பாற்றணும். இங்கே குழந்தையா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா அவர் அந்த உலகத்தையே காப்பாற்ற போறாருல. இப்போ அவரை காப்பாற்றும்படியாக எங்க ஆண்டவர் அனுப்பி வச்சாரு? வனாந்திரத்துக்கு அனுப்பி வச்சார் தேவன். வனாந்திரத்தில் 1240 நாள் 1240 நாள் அவங்க இருந்ததா புதிய அங்கெல்லாம் இருக்காது. நமக்கு ஒரு இன்டைரக்ட் வசனம், அவங்க எத்தனை நாள் அங்கே இருந்தாங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வசனங்கள் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை சொல்ல வரல, மரியாள் எவ்வளோ பெரிய மகிமை நிறைந்த ஒரு தாயாக தேவ சமூகத்தில் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அப்படிங்கிறத நாம் சொல்ல வருகிற விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, மரியாளை பற்றிய ரொம்ப மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர்கள் உண்டு. கிறிஸ்தவத்திற்குள்ளாக கூட மரியாளை பற்றிய சிந்தனையை மிக சாதாரணமாக எண்ணி விடுகிறவர்களும் உண்டு. இது ஒரு வகை. இன்னொரு வகை, ரொம்ப உயர்வுக்கு உயர்வா போய் தெய்வமாக மாற்றி விடுகிற மனிதர்களும் உண்டு. அப்போ தெய்வமாக மாற்றி விடுகிற ஒரு பார்வை, அதுவும் தவறு. இல்லைன்னா மரியாதை ரொம்ப சாதாரண, அதுக்கு என்ன மரியாதை ஒரு தாய் அவ அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி சாதாரணமாக உதாசீனப்படுத்தி பேசுவதும் தவறு. அதே மாதிரி தவறான நோக்கங்களுடன் மரியாதை தப்பான ஒரு ஆள் என்று சொல்லுகிற மற்ற மக்கள் பேசுறதும் தவறு. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரியாதை நிறைந்த மிக மகத்துவம் நிறைந்த ஒரு தாயாகத்தான் மரியாள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இந்த வசனம், இந்த வெளிப்படுத்தல் 12 மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்த மரியாதை பற்றிய சில பார்வைகளுக்குள்ளாக நாம் வரலாம். அதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்குற விஷயம் அப்படின்னா, மரியாளுடைய பிறப்பு. மரியாளுடைய பிறப்பு என்கிற அந்த ரீதியிலான நேரடி வார்த்தைகள் நமக்கு நேரடியாக மரியாள் இப்படி பிறந்தால் மரியாள் அப்படி பிறந்தால் அப்படின்னு சொல்லாமல் யோசேப்பை குறிப்பிடும் பொழுது மரியாளுடைய கணவர் அந்த ரீதியில் நமக்கு வேதம் நமக்கு சொல்லுது இல்லையா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யோசேப்பு ஏலினுடைய குமாரன் என்றும், அதே மாதிரி யோசேப்பு யாக்கோபினுடைய குமாரன் என்று மத்தேயு 1:16 சொல்லும் இல்லையா? மத்தேயு 1:16 யாரை சொல்லுது? அதாவது யோசேப்பை யாருன்னு சொல்லுகிறது? யோசேப்பு யாருன்னு சொல்லுது? யாக்கோபினுடைய குமாரன். அதே மாதிரி லூக்கா 3:23 என்பது ஏலியின் குமாரன் என்று சொல்லுது. அப்போ இந்த இடத்துல முதல்ல மாறுபடுகிறவர்கள் மரியாளுடைய பிறப்பே, அதான் மரியாளுடைய பிறப்பில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பே மரியாள் மூலமாக பிறந்த பிறப்பையே அதை இந்த விஷயங்களால குழப்பி கொண்டு இது ஒரு வம்ச பாரம்பரியத்தில் இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன நம்ம சில அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும். நான் அதான் நம்ம சொன்னோம், இந்த அக்யூரேட்லி ஹேண்ட்லிங், துல்லியமாக பார்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேத வசனமும் அதனுடைய சூழ்நிலை, எந்த சந்தர்ப்பம், அப்பொழுது இருந்த சமுதாய சூழ்நிலை, அப்பொழுது இருந்த சில வழக்கு முறைகள்,
இவைகளும் இந்த வேதத்திற்குள்ளாக அடங்கும். ஆனால் இந்த வழக்கு முறைகள் நமக்கு ஒன்று ரட்சிப்புக்கு உதவிராது. ரட்சிப்பினுடைய செய்தி வேதத்தில் இருக்கிறதுனால ரட்சிப்பு வேதத்தின் மூலமாக வந்து விடுகிறது. விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தவறாக சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுகிறவர்களுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் நமக்கு தெரியணும். சில வழக்கு முறைகள் தெரியணும், சில நடைமுறைகள் தெரியணும். இஸ்ரேல் மக்களினுடைய பழைய காலத்து அந்த அவருடைய பண்பாடுகள் தெரியணும், அவருடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது தெரியணும். இந்த காரியங்கள் தெரிந்தால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எளிதாக நம்ம விட சொல்லிட முடியும். முதலாவது மத்தேயு ஒரு பெரிய பாரம்பரிய லிஸ்ட்டை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் அப்படி தான் கொடுக்குறாரு இல்லையா. மத்தேயு ஆரம்பிக்கும் பொழுது மத்தேயு இந்த காரியத்தை நிச்சயமாக யூதர்களுக்காகத்தான் அவர் எழுதுகிறார். ஏன்னா நிறையா அந்த யூத வழக்கு தான் அதில் பின்பற்றப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதும்போது அவர் ஒரு ஆயராக இருந்தவர், ஒரு ஆயக்காரனாக இருந்தவர். அவர் யூதர்களுக்காக தெளிவான விஷயங்களை அந்த பழைய ஏற்பாட்டு விஷயத்தோடு கலந்து எழுதும்போது அவருக்கு என்ன எங்கேருந்து அவர் வரார் அப்படின்னா, அவர் ஆபிரகாமிலிருந்து வரார். அதாவது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமிலிருந்து அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஆபிரகாமிலிருந்து அவர் எந்த வழியாக வர்றார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் தாவீதின் வம்சத்தில் தாவீதிலிருந்து வர்றார் அவர். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபு பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரியும் பெற்றான். இப்படி அவர் வந்துக்கிட்டே இருக்கார்ல. அப்புறம் பாருங்க, இங்கே ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவி இருந்த இடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபயாம் பெற்றான், ரெகபயாம் அபியா. அப்போ இது யார் மூலமாக வருது அப்படின்னா, தாவீதினுடைய ஒரு பிள்ளையான சாலமோன், அந்த தாவீதினுடைய பிள்ளை சாலமோன், சாலமோனுடைய பிள்ளை ரெகபயாம். இந்த வம்சத்தை சொல்லி வர்றார். இந்த வம்சம் முழுவதும் யாரோட வம்சம்னா, யோசேப்பு எந்த வம்சத்தில் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றார். அதாவது யோசேப்பு அதில் வழியாக வந்து தான் கடைசியில் என்ன சொல்கிறாரு, யாக்கோபு, யாக்கோபுக்கு தான் பிறந்தவர் யோசேப்புன்னு சொல்கிறாரு. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்திலிருந்து கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார்ன்னு இருக்குல்ல. அப்போ யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு யாரோட வழியில் வரார் பாருங்க, தாவீதினுடைய குமாரன் சாலமோன் வழியாக அவர் வருவதை நாம் கவனிக்க முடியும். அதாவது சாலமோன் ரெகபயாம் வருவதாக கவனிக்க முடியும். அப்போ இங்கே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, ஒரு வம்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தாவீதின் வம்சத்தில் சாலமோன் மூலமாக வந்த யோசேப்பினுடைய பிறப்பை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே யோசேப்பு தான் அங்கே அடிப்படையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை பார்த்தோம்னா, நீங்கள் அதில் பின்னால் இருந்து வரும் அந்த வம்ச பாரம்பரியங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் யாருன்னு வரும் பொழுது, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவனானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்போ பாருங்களேன், ஏலி மாத்தாளின் குமாரன். இப்படி அந்த பாரம்பரியம் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் 29 பாருங்கள், யோசே எலியோரின் குமாரன். அப்படியே வந்தீங்கன்னா லேவி வந்துடும். 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலியாக்கிம் யார், மெலையாவின் குமாரன், மெலையா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். இப்போ தாவீதுக்கு சாலமோனுக்கு அப்புறம் பிறந்த இன்னொரு குமாரன் இருந்தான், அவன் பேர் நாத்தான். இந்த நாத்தான் வழியாக உள்ள வம்ச பாரம்பரியத்தை பேசுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா ஒரு வைத்தியர். லூக்கா விசேஷமாக இந்த கருத்துக்களை யாருக்கு எழுதினார்னா, கிரேக்கர்களுக்கு எழுதினார். ஏன் அப்படின்னா, லூக்கா ஒரு புரோஸ்டரைட், அதாவது கிரேக்க அறிஞராக இருந்து, கிரேக்க மருத்துவராக இருந்து, எகிப்தில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் படித்த ஒரு பெரிய மருத்துவர். அந்த மருத்துவர் என்ன பண்ணார்னா, அவருடைய காலங்களில் அவர் யூத மார்க்கத்துக்கு மாறினார். அதாவது அப்போ யூத மார்க்கத்துக்கு மாறணும்னா உடன்படிக்கை செய்து கொண்டு அதற்குண்டான காரியங்களை அந்த விருத்த சேதனம்லாம் பண்ணி கொண்டு யூதராக மாறலாம். அப்போது அதாவது தேவனாய கர்த்தரை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு யூதராக மாறலாம். அப்படி கிரேக்கராக இருந்து யூத மதத்திற்கு மாறினவர் லூக்கா.
இந்த யூத மதத்தில் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு இந்த குழப்பங்கள் வருகிறது. இதுல இருந்து தான் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை எப்படி சிலால் கிறிஸ்தவ இப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு இந்த வழிமுறைகள் உண்டானதெல்லாம் சொல்றாங்க. சிலவங்க தப்புன்னு சொல்றாங்க, குழப்புறாங்க. அவர் அப்படி குழப்பப்படும் பொழுதுதான் இந்த பத்திரிகையை இந்த லூக்கா தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை, ஏதாவது பவுலிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை அவருடைய நண்பராகிய இன்னொரு தேயப்புலு என்கிற ஒரு வைத்தியருக்கு எழுதப்படுகிறதாகத்தான் இந்த லூக்கா இருக்கிறது. ஏன்னா தேயப்புலுவும் ஒரு கிரேக்கராக இருந்து யூத மார்க்கத்துக்கு அவரும் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியவர், இவரும் லூக்காவும் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியவர். ஆனால் இந்த அவருக்கு ஏற்பட்ட தேயப்புலுவுக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்களை போக்கும்படியாக லூக்கா அவருக்கு எழுதினாரு. லூக்கா பவுலின் மூலமாக போதிக்கப்பட்டவர். அதனால இவர் கொஞ்சம் கரெக்டாக எழுதுவார், ரொம்ப விரிவாக எழுதுறார். இப்போ இவர் என்ன சொல்றாரு, கிரேக்க மக்களுக்கு ஆரம்பத்தில் ஆதாமிலிருந்து வம்சத்தை புறம் சொல்லியிருந்தார். இந்த ஆதாமிலிருந்து வம்சத்தை சொல்லும் பொழுது நீங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்னா, மரியாளை நாத்தான், அதாவது யாரு, தாவீதினுடைய இன்னொரு மகனாகிய நாத்தாவின் வழியாக வருகிற வம்சமாக காட்டி மரியாள்கிட்ட விடும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இங்க லேவிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுதார். லேவியின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிதானே? 23ஆம் அதிகாரமாக யோசேப்பின் குமாரன் என்ற அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த காலத்தினுடைய இதுக்குதான் அந்த பாரம்பரியம். இப்போ நீங்க இதுல எல்லாம் கவனிச்சீங்கன்னா, யோசேப்பும் தாவீதின் வழியா வர வேண்டியது இருக்குது, மரியாளும் தாவீதின் வழியா வர வேண்டியது. அப்பதான் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சம் எனப்படுவார். பாயிண்ட் நம்பர் 1. 2, இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பு பரிசுத்த ஆவியானவரால் நியமிக்கப்பட்டது. எனவே கணவன் மனைவி உறவின் மூலமாக அந்த பிறப்பு வராது. 2, ஆனா 2 வம்சங்களுமே, அதாவது தாய் என்று சொல்லப்படுகிற வம்சமும் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த வம்சமும் தாவீதிலிருந்து தான் வந்து ஆகணும். அது தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுதல். எனவே தாவீதினுடைய வம்சமாகிய அந்த சாலமோன் மூலமாக வந்தவர் யோசேப்பாகவும், தாவீதினுடைய வம்சத்தில் நாத்தான், அதாவது சாலமோனுடைய அடுத்த மகன் இருக்கான் நாத்தான், அவன் மூலமாக வந்த வம்சமாக மரியாளையும் இங்கே கணக்கிட்டு காட்டுகிறது. இதுல லேவி என்று சொல்லப்படுகிறவர் யார் அப்படின்னா, மரியாளுடைய தகப்பன். மரியாளுடைய தகப்பனை இதான் இங்க நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இதுக்கு தான் அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு தகப்பனுக்கு மகன், அதாவது என்னன்னா ஆண் பிள்ளை இல்லை என்றால் எவர் மருமகனோ அவன் மகனாகி விடுகிறான். இந்த காலத்தில் கூட இருக்குல்ல, இது அங்கிருந்து வந்ததுதான். அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஒரு வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், அவனுக்கு மகனே கிடையாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வாரிசுப்படி, அதாவது நடைமுறை சட்டத்தின்படி, இன்னொன்று சொல்லணும்னா புத்திர சுவிகார அதிகார சட்டத்தின்படி, அது இருந்துச்சுல்ல, அந்த அதிகார சட்டத்தின்படி, ஏன்னா ரோமர் காலத்தில் தான் அது வந்துச்சு இல்லையா. சரி, அந்த அதிகார சட்டத்தின்படி இயற்கையாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா, மருமகன் மகனாயிருவான். இந்த இடத்துல மரியாளுடைய வம்சத்தை குறிப்பிடுவதனால மரியாளுடைய தகப்பனாகிய லேவியையும், லேவிக்கு மகன் இல்லாததால் மருமகனாகிய யோசேப்பை மகனாக இங்க கருதி போட்டிருக்கு. இவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம் தான். இதை வைத்துக்கொண்டு பாரம்பரியம் மாறிட்டு அது மாறிட்டு இதெல்லாம் போய் அது போய் இது போயின்னு சொல்லி அந்த பிறப்பையே ஒரு தவறாக ஒரு நோக்கத்தில் பார்க்கிறது. யோசேப்பினுடைய அந்த பிறப்பை இங்கே யோசேப்பினுடைய வம்சம் லூக்காவிலே பேசப்படவில்லை, மரியாளுடைய வம்சம் பேசப்படுகிறது. ஆனால் பிரிவு எங்கிருந்து வருதுன்னா, தாவீது அவரிடமிருந்து தான் அந்த பிரிவு வருகிறது. அப்போ இந்த பேசிக்கை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் நமக்கு சந்தேகங்கள் போகும் இல்லையா. இல்லைன்னா என்ன இப்படி போட்டிருக்கோம், பைபிள் தப்பா, வேதம் தப்பான்னு. வேதம் ஒரு நாளும் தப்பா போதிக்காதுங்க. வேதம் ஒரு விஷயத்தை கூட தப்பா போதிக்காது. நமக்கு புரியலை, நமக்கு சில விஷயத்தை அறிஞ்சுக்கிட முடியல. அப்படியெல்லாம் புரித மாதிரி எழுதா இருந்தால், நீங்கள் ஒட்டுமொத்தத்துக்கு எழுதா இருந்தால் உட்காந்து வாசித்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் ஆய்நாள் மூலம் வாசித்தாலும் அது முடியாது. அவ்வளோ பெரிய விளக்கங்கள் அதுக்குள்ள இருக்குல்ல. சரி, நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும். அப்போ முதலாவது யோசேப்பினுடைய பிறப்பு என்பது ஒரு முறையான ஒரு வம்ச பாரம்பரியம் மிக்க தாவீதின் வம்சத்தில் வந்தவராக காட்டப்படுகிறார். மரியாளும் தாவீதின் வம்சத்தில் வந்தவராக காட்டப்படுகிறார். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த மரியாள், அப்போ ஏன்னா மரியாள் ஒரு மகிமை நிறைந்த தாயாக நம்ம பார்க்குறோம்ல,
அவளுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கவனிக்கிறோமே. தாய்களுக்கெல்லாம் உதாரணமாக காட்டப்படுகிற ஒரு தாயாக இருக்கிறாள். ஏவாள் அவளிடம் வார்த்தை ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தை மீறப்பட்டது. ஆனால் மரியாளிடம் ஒரு வார்த்தை ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தை ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த ரெண்டு வித்தியாசத்தை கவனிக்கணும். அதாவது ஏவாளுக்கு சொன்ன வார்த்தையாவது காப்பாற்ற முடியும், அப்படிதானே? அதை வந்து ரொம்ப அது ரொம்ப இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ இட். அது ரொம்ப ஈஸியாக பின்பற்றலாம். ஏன் அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் வரப்போறது இல்லை. மான அவமானத்தை பற்றி அப்போ தெரியாது, என்னன்னே புரியாது. முதல் தாய், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு பழத்தை திங்காமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதானே. எல்லாம் மரத்தை திங்காமல் இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு 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 டாஸ்க் ஒர்க் இல்லைல்ல, அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை பாருங்க. அப்போ அந்த வேலையில் கூட அவங்க மீறினாங்க. அவங்களால அதை காப்பாற்ற முடியல. கர்த்தருடைய வார்த்தை சுலபமான ஒரு காரியத்தை கூட அவங்க காப்பாற்ற முடியல. ஆனால் மரியாளுக்கு ஒப்படைக்கப்பட்டது அந்த காலத்தில் எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, யாராலும் கிரகித்து கொள்ள முடியாத யூத மக்கள், அதுவும் அவங்க பரிசுத்த ஜாதி தங்களுடைய வம்சத்தில் வரப்போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிற அந்த வம்சம், அது எல்லா தாயும் நினைப்பாங்களாம். என்ன நினைப்பாங்களாம்? அந்த கிறிஸ்து நமது வயிற்றில் பிறக்கணும்னு. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அந்த காலம். ஏவாளுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டு ஏவாளிடம் நிமித்தமாக சாத்தானிடம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு 4000 வருஷம் ஆச்சு. அதிலிருந்து 4000 ஆண்டுகள் கழித்து இந்த மரியாள் என்கிற இந்த தாயிடம் தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் வருது இல்லையா? ஏவாள் என்ன நினைச்சாங்க? தனக்கு தான் அது நிறைவேற்றும் நினைச்சாங்க. 4000 வருஷம் ஆச்சு. 4000 ஆண்டு காலம் எதுக்காச்சு? எல்லா அறிஞர்களும் பிறந்தாங்க, எல்லா ஞானிகளும் பிறந்தாங்க. உலகத்தில் 4000 ஆண்டுகள் கிரேக்கனை விட பெரிய அறிவாளியா, ரோமரை விட பெரிய மருத்துவர்களா என்னெல்லாம் வந்து பார்த்தான். ஆனால் ஒருவனாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு சமாதானத்தையும் ஏற்படுத்த முடியல, எந்த ஒரு ரட்சிப்பையும் ஏற்படுத்த முடியல. ஒரு நாளும் ஒன்றும் முடியல. அவன் தத்துவத்தை எழுதி வச்சு போய்கிட்டே இருந்தான். இன்னைக்கு திருக்குறள் வந்து தத்துவத்தை எழுதி வச்சிருக்கார் நிறையா. அது யார் மனசையாக போய் மாற்றுதா பாருங்க. வாசிப்பாங்க நல்லா இருக்கு, புலால் உண்ணாமை அப்படிம்பாங்க. ரைட் அதெல்லாம் நல்லா வாசிப்பாங்கல்ல. எல்லாம் வாசிக்கிறதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் தானே, வாசிப்பாங்களே. அது ஆனால் மனசை போய் தொடுதா பாருங்க, அது ஒரு கருத்தாக ஏற்றுக்கிடுவாங்க, வாழ்க்கையாக மாற்ற மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் வாழ்க்கையாக மாறிச்சு. அதனால தான் 4000 ஆண்டுகளாக எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கன்னு விட்டுட்டார் ஆண்டவர். எல்லாம் வந்தவங்களெல்லாம் பார், இருக்க ஞானி ஈனி எவனை வேணாலும் பாரு, யாராவது ஒருதன் உங்கள் மனசுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பாருங்க. ஒரு காலம் முடியல. நாலடியார்கள் சமண முனிவர்கள் எழுதினாங்கல்ல, எவ்வளோ பெரிய பாடல்கள் எழுதினாங்க. வாளால் அறுத்திடுச்சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல், ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை எழுதினாங்க. இன்னைக்கு நடக்கிற ஒரு அறுவை சிகிச்சையினுடைய ஆரம்ப நிலையை அப்பவே சமண முனிவர்கள் எழுதி வச்சாங்க. யாரை போய் அது தொட்டுச்சு? யார் நெஞ்சத்தையும் போய் தொடலை, யாருக்கும் அதனால மறுவாழ்வு வரல, யாரும் அதனால சமாதானம் பெறல. எத்தனையோ அறிஞர்கள் சொல்ல கருத்துக்கள் ஒரு பெரிய தலையில் மாற்றத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரல. இயேசு கிறிஸ்து வந்து தான் அதை செய்யணுங்கிறத 4000 ஆண்டு காலமாக வச்சுட்டார். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தான், முடியலை, யாராலையும் முடியல. ஒரு பெரிய ஒரு காலம் நிறைவேறின பொழுது தான் இயேசு கிறிஸ்து அங்கே வரார். அப்போது மரியாளிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த காரியத்தை பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம். அதை ஒப்புக்கொண்டாங்க. ஏவாள் அதை ஒப்புக்கொள்ளாமல் போனாங்க, அந்த வார்த்தைகளை காப்பாற்றாமல் போனாங்க. ஆனால் மரியாள் பாருங்கள், அந்த வார்த்தைகளை காப்பாற்றும்படியாக தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். மரியாள் யோசேப்புக்கென்று நிச்சய பண்ணப்பட்டிருந்த ஒரு பெண்மணி. நீங்கள் இதில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மத்தேயு 1:18-19 பாருங்கள். இதில் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவர் ஜனனம் என்றால் பூமியிலே அவர் வந்து பிறந்த விவரம். அவருடைய தாயாகிய மரியாள், நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே அதிகமாக சொல்ல வரல, நம்ம மரியாளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அதாவது முதல் பாருங்களேன், மரியாள் யோசேப்புக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு பெண், ப்ராமிஸ்ட் ஹஸ்பண்ட்.
நிச்சயிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பெண். நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் எடுக்கும் பொழுது அந்த மனைவியை கூட்டிக் கொண்டு அவர் எங்கே பெத்லேஹேம், அதாவது நிச்சயிக்கப்பட்டவளை கூட்டிக் கொண்டு அவள் பெத்லேஹேம் சென்றாள் என்று அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதில் என்ன நம்ம மரியாதை பற்றி ஒரு குறைவான வார்த்தை இந்த இடத்துல என்ன மதிப்பிடுதாங்க அப்படின்னா, அதாவது நிச்சயிக்கம் பண்ணப்பட்டிருக்கும் பொழுதே ஒரு கூட்டிட்டு சுற்றினார் யோசேப்பு மரியாதை. அவர் நிச்சயிக்கம் அதாவது என்ன நிச்சயம் பண்ணாலே இப்போ இங்கே நிறைய சாதகமாக அன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறாங்கல்ல, அதாவது கணவன் அவர் உட்பி 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல. இது என்ன நியாயப்படுத்துகிறாங்க கிறிஸ்தவ உலகத்தில்? யோசேப்பு தான் கூட்டிகிட்டு இளைஞர் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவரும் தான் கூட்டிகிட்டு அங்கங்கே சுற்றினார். அதனால் இப்படி பேசுகிறதுனால ஒரு தவறு இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்று இந்த மரியாதை காரணம் காட்டுறாங்க. அதுக்காக சொல்லுவார், மரியாதையும் யோசேப்பையும் காரணம் காட்டி தாங்கள் செய்கிற தவறுக்கு இதை ஒரு உதாரணமாக காட்ட விரும்புகிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல, அதை புரிஞ்சுவிடணும். மீண்டும் சந்திப்போம். கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.